ஆகஸ்ட் 14, 2020 தெலுங்கானா மாநிலம் வானார்பதி மாவட்டத்தில் இருக்கிற ரெவலி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தாங்க 65 வயதான ஹசீனா பி. அவங்க தன்னுடைய மருமகன் மற்றும் பேத்தியோடு அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அன்றைக்கு காலையில் சுமார் 8 மணி இருக்கும். அந்த பகுதி ரெவாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. இந்த மாதிரி ஹசீனா பி குடும்பத்தில் பயங்கர பிரச்சனையா கிடக்குதுங்க சார். மெயின் டோர் வெளியில தாள் போடப்பட்டு கிடந்தது. உள்ள எட்டி பார்த்தா ஹசீனா பி அம்மா அந்த ஹால்லையே பேச்சு மூச்சு எல்லாம் கிடக்குறாங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் வருவே. போலீசார் விரைந்து அங்க போறாங்க. அங்க போலீசார் போன போதே அங்க பெரிய கூட்டம் கூடியிருந்தது. போலீசார் உள்ள போய் பார்த்தபோது ஹால்லையே அந்த 65 வயதான ஹசீனா பி அம்மா சோஃபால உட்கார்ந்தவாறே அப்படியே மூர்ச்சையாகி கிடக்கிறது தெரியுது. உடனடியாக போலீசார் அவரை பரிசோதனை பண்றாங்க. அவருடைய வாயில நுரைதள்ளி இருந்தது. அவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாரு. உடனடியாக அவருடைய குடும்பத்தார் எங்க அப்படின்னு போலீசார் தேடிட்டு ஓடின போது அங்க இருந்த பெட்ரூமுக்குள்ள 2 பேர் ஹசீனா பி அம்மாவுடைய மகளும் மருமகனும் 42 வயதான காஜா பாஷாவும் அவருடைய மனைவியான 42 வயதான அஸ்மா பேகமும் அங்க வாயில நுரைதள்ளியவாறு அங்க கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு அருகாமையிலேயே மெத்தையில அவங்களுடைய 11 வயதான அர்சின் ஹசீனா அதே போல வாயில நுரைதள்ளியவாறு கிடக்கிறத பார்க்குறாங்க. உடனடியாக போலீசார் ஆம்புலன்ஸை வரவழைச்சு 4 பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மருத்துவமனைக்கு விரைந்து அனுப்புறாங்க. ஆனால் அங்க மருத்துவமனைக்கு போன போதே மருத்துவர்கள் 4 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீசாரிடம் சொல்றாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இப்படி வாயில நுரைதள்ளி இறந்து கிடக்கிறத கேள்விப்பட்ட உடனே அந்த பகுதியே கொதித்தெழுது. இந்த விஷயம் பயங்கர காட்டுத்தீய போல பரவுது. போலீசார் உடனடியாக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எல்லாம் வர சொல்லி இங்க வீட்டில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. அதே சமயத்தில் அவங்க 4 பேருடைய உடலையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க. அந்த மருத்துவர்கள் அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்ல என்ன இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி 4 பேரும் ஏதோ ஒரு வித விஷத்தை உட்கொண்டிருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்குது. அதனுடைய விளைவாக தான் 4 பேரும் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. அதே சமயத்தில் இங்கே ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸும் போலீசாருடைய சிறப்பு படையும் இந்த வீடு முழுக்க தேடுதல் வேட்டை நடத்துறாங்க இல்லையா. வீட்டுக்கு உள்ள மட்டுமில்ல வெளியிலையுமே ஏதாவது கைரேகை கிடைக்குமா, வேறு ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு அவங்க தேடிய போது அவங்க வீட்டுக்கு வெளியில அவங்களுடைய பூமி தான் இருக்குது. அது அவங்களுடைய சொந்த பூமி. அது அந்த இடத்துல ஒரு மூலையில கொஞ்சம் குழி தோண்டப்பட்டிருப்பதை கவனிக்கிறாங்க. அந்த குழியில வெட்டப்பட்ட எலுமிச்சம்பழம், அப்புறம் தேங்காய், உடைக்கப்பட்ட தேங்காய், வாடிப்போன பூ இதெல்லாம் அங்க கிடக்கிறத பார்க்குறாங்க. யாரோ பூஜை செஞ்சிருப்பாங்க போல் இருக்குது. அதுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு போலீசார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் போலீசாருக்கு மிகப்பெரிய சந்தேகமே என்ன அப்படின்னா, இவங்க ஹசீனா பி அம்மையாருடைய குடும்பமும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த குடும்பம். ஆனா அவங்க இடத்துல பூஜை செஞ்சிருக்குது அப்படின்னு இவங்க காட்டுறாங்களே. இடத்த அந்த எலுமிச்சம்பழம் கிடக்குது, தேங்காய் எல்லாம் கிடக்குது இல்லையா. அதையெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இந்து முறைப்படி செய்யப்பட்ட ஒரு பூஜையை போல தெரியுது. இது ரெண்டுக்கும் தொடர்பே இல்லையே அப்படின்னு போலீசார் குழம்பி போய் நின்ற அந்த சமயத்துல தான் ஹசீனா பி அம்மையாருடைய வீட்டுக்கு அருகாமையில வாழ்ந்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சமீப காலமா இந்த ஹசீனா பி அம்மா வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி வருவாருங்க சார். அவர் அவங்க வரும்போதெல்லாம் இங்க புகை போடுறது, ஊதுவத்தி கொளுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க சில சமயங்கள்ல இந்த வெத்தலை வாக்கு பூவெல்லாம் கொண்டு போய் தோட்டத்தில் அங்கங்க போடுறத பார்த்துருக்கிறேன். ஒரு சில இலைகளை கொண்டு போய் அவங்களுடைய தோட்டத்திலேயே ஒவ்வொரு மூலையில போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்ப நான் கூட ஹசீனா அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா அப்படின்னு கேட்டப்பா, அது ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதனால இந்த சாமியார்ட்ட சொன்னா அவர் இதெல்லாம் கழிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய பேத்திக்கு கொஞ்சம் தோஷம் இருக்குது, அதை கழிக்கிறதுக்காக தான் இவர் வர்றாரு, பூஜை பண்றாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கும் கூட ஒரு இஸ்லாமிய குடும்பம் இப்படி இந்து முறைப்படி செய்யுதே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். இப்போ இந்துக்களும் பிற மதத்தை சேர்ந்தவங்களும்
தர்காக்கு போய் தாயத்து கட்டிக்கிறது இல்லையா, பேய் பிடிச்சிருச்சு, அது பிடிச்சது, இது பிடிச்சது, தர்காக்கு போய் தாயத்து கட்டிட்டு வர்றது இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் வந்து இந்து முறைப்படி தங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு எதையோ கழிக்கிறாங்க போல் இருக்குது, பரிகாரம் பண்றாங்க போல் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டேங்க சார் சொல்லவே, அந்த சாமியார் பூஜை பண்றவர்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரை பார்த்துருக்கிறீங்களா தெரியுமான்னு கேட்டபோது, அவரை எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க சார், பார்த்து அடையாளம் கண்டுக்குவேன், அவர் பேர் வந்து சத்யநாராயணா அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே, போலீசார் அந்த பெயரை வைத்துக்கொண்டு அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க. அக்கம் பக்கத்து பகுதியிலையும் இந்த சத்யநாராயணா அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களான்னு தேடுறாங்க. அப்படி அவங்க தேடும் போது இந்த ஹசீனா அம்மாவுடைய போன் இருக்குது இல்லையா, அந்த கால் ரெக்கார்டு எடுத்து பார்க்கறாங்க. அவருடைய மகள் மருமகனுடைய போன் எல்லாம் எடுத்து பார்க்கறாங்க. அப்படி அவங்க பார்த்தபோது இந்த ஹசீனா அம்மாவுக்கும் அவருடைய மருமகனுக்கும் ஒரே நம்பர்ல இருந்து பல முறை போன் வந்திருக்கிறது தெரியுது. சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் கூட பல முறை அந்த குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கிறது தெரியுது. அந்த போன் நம்பர் யாருடையது அப்படின்னு போலீசார் பார்த்தபோது அது நாகர் கர்னூல் பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு ரமாடி சத்யநாராயணா அப்படிங்கிறவருடைய போன் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அந்த சத்யநாராயணாவை பிடிச்சிக்கிட்டு வராங்க போலீஸ்காரங்க. அவங்க வந்து சத்யநாராயணாவை விசாரித்த போது இவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த சமயத்தில் தான் ஊர்லயே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து வெளியூர் போயிருந்ததாகவும் அங்க ஒருத்தர் கூட ஒரு நண்பரோடு இருந்ததாகவும் ஒரு கதையை சொல்றாரு. அந்த அலிபின்னு சொல்றாங்களே அந்த காரணம் வந்து போலீசாருக்கு மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு, நான் வந்து இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். நான் பக்திமான் தான், ஆனால் அதுக்காக நான் வந்து அப்படியெல்லாம் பண்றவன் அல்ல, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றேன். ஹசீனா அம்மா வந்து இந்த பூமியை நாங்க விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதற்கு தான் நான் வந்து இந்த பூமியை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார். சமீபத்தில் தான் அந்த பூமியை நான் அவங்ககிட்ட இருந்து விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சத்யநாராயண் சொல்றாரு. அதுவும் செக் அவுட் ஆகுது. பூமியை அவங்ககிட்ட இருந்து விலைக்கு எழுதி வாங்கி இருக்கிறாரு சத்யநாராயணா. எழுதி வாங்கிய பிறகு அவங்கள இவர் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன, மோட்டிவே வந்து சரியா செட் ஆகல அப்படின்னு போலீசார் நினைக்கிறாங்க. அதனால சந்தேகத்தின் வலையிலிருந்து இவரை சத்யநாராயணாவை விடுவிக்கிறாங்க. அதற்கு பிறகு போலீசார் எப்படியெல்லாமோ எங்கெல்லாமோ தேடி பார்க்கறாங்க. இந்த ஹசீனா அம்மாவுடைய மகள் மருமகனுடைய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள், அவங்களுடைய தொழில் ரீதியிலான போட்டியாளர்கள் யார் யாரையோ விசாரிக்கிறாங்க. ஆனால் யார் வந்து இந்த கொலையை செய்திருப்பாங்க, அதுவும் 4 பேரை குடும்பம் முழுவதையும் சேர்த்து யார் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால போலீசார் இந்த வழக்கை கிடப்பில் போடுறாங்க. நவம்பர் 26, 2023 நாகர் கர்னூல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு ஒரு அம்மா வந்து பயங்கர டென்ஷனாக வராங்க. கூட கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து, சார் இந்த மாதிரி என்னுடைய கணவர் சுமார் 20-25 நாட்களுக்கு முன்பு வெளியூர் போனவர் திரும்பியே வரல, காணாமல் போயிட்டாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்னமா நடந்தது ஏதுமா நடந்ததுன்னு அந்த அம்மாவிடம் விசாரித்த போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சரியாக சொன்னோம்னா நவம்பர் 3ஆம் தேதி காலையில் என்னுடைய கணவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நாகர் கர்னூல் வரைக்கும் ஒரு வேலையாக போறோமா, அங்க போய் நம்ம சத்யநாராயணா அண்ணனை பார்க்க போறேன், அவரை பார்த்துட்டு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, ஒரு லேண்ட் சம்பந்தமான ஒரு டீல் ஒன்று பேசிட்டு இருக்கிறோம், அதனால அதை முடிக்கிறதுக்கு எப்படியும் 4-5 நாள் ஆகும்மா, முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாருங்க சார். போன பிறகு அவர் எனக்கு ஃபோன் பேசினார், இந்த மாதிரி நாகர் கர்னூல் வந்து சேர்ந்துட்டேன்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகும் கூட அன்றைக்கு இரவு வேறொருத்தருடைய ஃபோனில் இருந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். வேறு நம்பர், என்னங்க உங்கள் நம்பர் இல்லையான்னு கேட்டபோது கூட அவர், இல்லைம்மா இது பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நான் வாங்கி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். அதற்கு பிறகு நவம்பர் 3ஆம் தேதி இரவுக்கு பிறகு அவருடைய போன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கல. ஒரு 4-5 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னாரே, அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம், இந்த மனுஷன் ஏதாவது ரியல் எஸ்டேட் டீல்லாம் போனால் இப்படித்தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக இருந்தேங்க சார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் போன பிறகும் கூட இவர் திரும்பாதனால எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, பயம் பிடிச்சிக்கிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், உடனடியாக இந்த சத்யநாராயணா இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். அவர் இருக்கிற ஏரியா எனக்கு தெரியும், நாகர் கர்னூல் பகுதியில் தான் அவர் இருக்கிறாரு, அது எந்த பகுதின்னு தெரியும். அதனால் நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து விசாரிச்சுக்கிட்டு அவர் வீட்டை போய் கண்டுபிடிச்சிட்டோம்.
இவர் வீட்டில் தாங்க சார் இருந்தாரு. அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டபோது அவர் வந்து மழுப்பலாக பதில் சொன்னாரு. இல்லம்மா வந்தாருமா, வந்து என்னை பார்த்துட்டு அன்னைக்கே கிளம்பி போயிட்டாரு, அன்னைக்கு நைட்டே போயிட்டாருமா, டீலெல்லாம் ஒன்றும் செட் ஆகலை எங்களுக்கு, அதனால கிளம்பி போயிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த சத்யநாராயணா மேல எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அவர் வந்து என்னுடைய கணவரை கொஞ்ச நாளாக ரொம்பவுமே மண்டையை கழுவிட்டு இருந்தாரு. எங்கிட்ட இருக்கிற பூமியை அவருடைய பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லி ரொம்ப பிரஷர் பண்ணிட்டு இருந்தாருங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லவே போலீசாருடைய பார்வை உடனடியாக இந்த சத்யநாராயணா மேல விழுது. ஏற்கனவே 3 வருடத்துக்கு முன்பு இந்த 4 பேர் கொல்லப்பட்ட ஒரு கொலை சம்பவத்தில் இதே பெயர் அடிபட்டது இல்லையா, அதனால அந்த ஃபைல் எடுத்து பார்க்கறாங்க. அந்த சத்யநாராயணாவும் இந்த சத்யநாராயணம் ஒரே ஆளு தான் அப்படிங்கிற தெரிய வரவே உடனடியாக போலீசார் இந்த சத்யநாராயணா வேற ஏதாவது வழக்கில் சந்தேக கேஸில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தபோது மேலும் ஒரு வழக்கில் இவர் சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கிறாரு. அதுவும் ஒரு கொலை வழக்கு, ஒரு முதியவர் கொல்லப்பட்ட வழக்கு அது. அந்த வழக்கிலையும் இவர் மேல எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை, அதனால இவர் மேல சந்தேகம் இல்லைன்னு விடுவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தபோது எல்லாத்தையும் போலீசார் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது என்ன டூ மச் ஆஃப் அ கோஇன்சிடென்ஸாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் என்ன பண்ணுறாங்க, இந்த சத்யநாராயணா வீட்டுக்கு போகிறாங்க. நம்பால் அங்கே தெளிவாக உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கிறான். போலீஸார் போய் கேட்டபோது, சார் அவர் வந்து என்னுடைய நண்பர் தான், ஆமாம் என் வீட்டுக்கு வந்தார், நான் வந்து அவர் நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருங்க சார், அதனால நான் வந்து விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்ட்டி எதுவும் வரல, கடைசியில் நானே எழுதி வேணா வாங்கிக்கிறேன், ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் அதெல்லாம் ஒத்துக்கலைங்க சார். அதுக்கப்புறம் பேசிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அன்னைக்கே அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனா இந்த முறை போலீசார் விடுவதாக இல்லை. போலீசார் இந்த முறை என்ன பண்றாங்க, ஒருபுறம் சத்யநாராயணாவை நல்லா நோண்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அதே சமயத்துல இந்த பக்கம் காணாமல் போன அந்த 32 வயதான கோகுல வெங்கடேஷ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவி, அவருடைய நண்பர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நோண்டி விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. நைஸாக ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது இந்த கோகுல வெங்கடேஷுடைய, இந்த காணாமல் போனார் இல்லையா கோகுல வெங்கடேஷ், அவருடைய நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சார் இந்த சத்யநாராயணா அந்த ஆள் இருக்கிறான் இல்லைங்க சார், அடிக்கடி வருவான் வீட்டுக்கு. என் ஃப்ரெண்டு வெங்கடேஷுக்கு கொஞ்சம் லேண்டெல்லாம் இருக்குதுங்க சார், பூமி இருக்குது, தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு வந்து அங்கங்கே வந்து ஏதேதோ இலை பூவெல்லாம் கொண்டு வருவாங்க சார், இதை வந்து கொண்டு போய் அந்த மூலையில் வைங்க அந்த மூலையில் வைங்கன்னு சொல்லுவோம். அப்படி 2-3 தடவை நானே வெங்கடேஷோட போய் இந்த பூவெல்லாம் வச்சுருக்கிறேங்க சார். இந்த சத்யநாராயணன் வந்து ஏதோ பூஜையெல்லாம் பண்ணுவான், அது வரைக்கும் எனக்கு தெரியும். நான் கூட இவங்கிட்ட, இந்த வெங்கடேஷுக்கிட்ட பல தடவை கேட்டேன், என்னடா பூஜை பண்ணுற, எதுக்குடா பண்ணுறேன்னு கேட்டா இவன் வாயே திறக்க மாட்டாங்க சார், கண்டிப்பாக இவன் வீட்டுக்காரமாக தெரிஞ்சிருக்கானுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்லவே போலீசாருடைய பார்வை இப்பொழுது கோகுல வெங்கடேஷுடைய மனைவியின் மீது படருது. அந்த அம்மா பிடிச்சி நல்லா ஸ்க்ரூ ஏற்றுறாங்க. அந்த அம்மாட்ட, ஏமா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு சரியாக தான் இருக்குது, ஆனால் நீயும் இந்த சத்யநாராயணாவும் சேர்ந்து உன் வீட்டுக்காரனை ஏதோ பண்ணிட்டீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த அம்மா தான் சஸ்பெக்ட் அப்படின்னு போலீஸார் கிளறி விட அந்த அம்மா அலறுது. சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார், என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு ஜோசிகாரர் சொன்னாருங்க சார், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பெரிய புதையல் கிடைக்கும், அந்த புதையல் கிடைச்சிருச்சுன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசிகாரர் சொன்னாருங்க சார். அதுக்கப்புறம் தான் நானும் என்னுடைய கணவருமா சேர்ந்து புதையலை தேட ஆரம்பிச்சோம். அந்த ஜோசிகாரர் தெளிவா அது உங்க தோட்டத்துக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டாருங்க சார். அதனால நாங்கள் யாருக்கும் தெரியாமல் அங்கங்கே தோண்டி பார்த்தோம், ஆனால் எங்களால் எந்த புதையலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த சமயத்துல தான் இந்த மாதிரி சத்யநாராயணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த புதையல் எல்லாம் எடுக்கிற எக்ஸ்பர்ட் அப்படின்னு எங்க காதுக்கு ஒரு செய்தி வந்ததுங்க சார். அதை கேள்விப்பட்ட உடனே நானும் என்னுடைய கணவரும் நேராக சத்யநாராயணா போய் பார்த்தோம். அவர் வந்து இந்த மாதிரி நான் பல இடங்கள்ல பலருக்கும் புதையலை எடுத்து கொடுத்துருக்கிறேன், அதனால எதை பற்றியும் யோசனை பண்ணாதீங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சோம்னா போதும், புதையல் எங்க இருக்குது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும், அந்த புதையலை காட்டி கொடுக்கறதுக்கு சில பூஜைகளை சில தந்திரங்களை எல்லாம் நான் செய்வேன், அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார்.
நாங்களும் அதுக்கு சரின்னு சொன்னோம். அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, முதல் வேலையாக எனக்கு நீங்க 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். நாங்களும் வந்து எங்க பூமியில ஒரு பகுதியை அடகு வச்சு 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் சத்யநாராயணாவுக்கு கொடுத்தோம். சத்யநாராயணா அதை வாங்கின பிறகு அவர் வந்து நிறைய பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சாரு. எங்க வீட்டில் வந்து கூட சில பூஜைகள்லாம் செய்வாரு. அதற்கு பிறகு அவர் வரும்போதேங்க சார் நிறைய விதவிதமான செடி, பூவு, வேறு இதெல்லாம் கொண்டு வருவாரு. அதை கொண்டு வந்து அதை பூஜையில் வச்சு அதை பிரித்து பாட்டாக கொடுத்து ஒரு பகுதியில் அவர் கரெக்டாக சொல்லுவாருங்க சார், அந்த கார்னரில் கூட வைங்க, இந்த மரத்துக்கு கீழே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க சார். அப்படி வச்ச பிறகு ஒரு சில நாட்களில் அந்த பூ வேறெல்லாம் இருக்கிற நிலையை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு என்னால் கணிக்க முடியும்னு சொன்னாருங்க சார். இப்படி பல தடவை நாங்கள் செஞ்சு இவர் வந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொன்னார். நாங்களும் யாருக்கும் தெரியாமல், ஏன்னா தெரிஞ்சாதான் போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிருவாங்களே, அதனால் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் போய் தோண்டி தோண்டி பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு புதையல் கிடைக்கல. அதனால் ஒரு கட்டத்தில் இது ஏதோ ஃப்ராடு போல் இருக்குது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு நாங்கள் நினைக்க ஆரம்பித்தோம். இதை வந்து சத்யநாராயணா கிட்ட நம்ம சொன்னபோது தான் அவர் என்ன சொன்னார், இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய லெவல் சாக்ரிஃபைஸை நம்ம பண்ணணும், பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். நாங்கள் கூட சரி ஏதோ கோழி, ஆடு, மாடுன்னு கேட்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொன்னால், இந்த மனுஷன் என்னன்னாருங்க சார், 3 கர்ப்பிணி பெண்களை உங்க தோட்டத்தில் வச்சு நம்ம பலி கொடுக்கணும், அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். இதை கேட்ட உடனே நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் ஆடி போயிட்டோம். என்ன நரபலி கொடுக்கணுமா, அதுவும் 3 கர்ப்பிணி பெண்களை நம்ம தோட்டத்தில் வச்சு கொல்லணுமா அப்படின்னு சொல்லி அரண்டு போய், எங்கனால இதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், நாங்கள் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோங்க சார். கிட்டத்தட்ட 2-3 மாசமாவே இந்த பேச்சு தான் ஓடிட்டு இருக்குது. சத்யநாராயணாவும் முதல்ல வந்து கொடுக்க மாட்டேன்னாரு. அப்புறம் நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணவே இதா தரேன் அதா தரேன்லாம் சொன்னாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படித்தாங்க சார் இவர் கிளம்பி போனார் இல்லையா, நவம்பர் 3ஆம் தேதி. அதற்கு முத நாள் கூட இவர் வந்து இந்த சத்யநாராயணா கிட்ட போய் கேட்டாரு, என்னுடைய பணத்தை திருப்பி கொடு, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கணும் உனக்கு, திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்டபோது, பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம்ப்பா, நாளைக்கு வா, நாளைக்கு எனக்கு பணம் வருது, நாளைக்கு வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வா, அங்கே வச்சு நான் உனக்கு பணம் தர்றேன்னு சொன்னாருங்க சார். அந்த பணத்தை வாங்கிறதுக்கு தான் என் வீட்டுக்காரர் போனாருங்க சார். போன மனுஷன் திரும்பி வரலைங்க சார் அப்படின்னு இந்த புதையல் தேடி கிளம்பிய அந்த வெங்கடேஷோட மனைவி சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு போலீஸாரால நம்புறதா இல்லையான்னு தெரியல. புதையலை தேடி எவனாவது சொந்த பூமியை விற்று அதில் புதையல் தேடுவானா, அதை வந்து அடகு வச்சு கொண்டு போய் பணத்தை கொடுப்பானா, இது இப்படி இருக்குமா அப்படின்னு போலீஸார் விசாரிக்கிறதுக்கு மேலும் பலரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. அப்படி அவங்க விசாரித்த போது இன்னொரு விஷயமும் போலீஸாருக்கு தெரிய வருது, அவருடைய நண்பர் மூலமாக. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் வெங்கடேஷுக்கு வந்து இன்னொரு பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, தனக்கு வர்ற எல்லா ஃபோன் காலையும் அவர் ரெக்கார்டு பண்ணிடுவாருங்க சார். கண்டிப்பா சத்யநாராயணா கூட பேசினதெல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவர் சொல்லவே, உடனடியாக போலீஸார் அவருடைய போனை சீஸ் பண்ணி அந்த போன்ல இருந்த ரெக்கார்டிங், கால் ரெக்கார்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுக்கிறாங்க. அதை எடுத்த போது வெங்கடேஷுடைய மனைவி சொன்னது எல்லாம் 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற தெளிவாகவே அந்த போன் காலில் நாளைக்கு கிளம்பி நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு வெங்கடேஷ் கிட்ட சத்யநாராயணா சொன்னதும் இருக்குது. உடனடியாக போலீஸார் இந்த சத்யநாராயணாவை பிடிச்சு உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி அப்படியே கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போதுதான் போலீஸாருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஒன்றை கொடுத்தான். அவன் என்ன சொன்னான்னா, சார் நான் இந்த ஒரு வெங்கடேஷ் மட்டுமல்ல, இதுவரைக்கும் 11 கொலைகளை செய்திருக்கிறேன் நானே அப்படின்னு சொன்னவன் வரிசையாக தான் செய்த கொலைகளை எல்லாம் பட்டியலிடவும் செய்திருக்கிறான். அவன் வந்து இதற்கு முன்னாடி 2-3 கேஸ்ல வந்து சஸ்பெக்டாக பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே நான் செய்த கொலைகள் தான். அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர்த்தையும் நான் தான் கொன்னேன். இதே மாதிரி பூஜை பண்ணி உங்க இடத்துல இருக்கிற புதையலை நான் தேடி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு ஈடாக நீங்க வந்து உங்க இடத்தை எனக்கு எழுதி கொடுத்துருங்க. இந்த இடத்துடைய மதிப்பை விட அந்த புதையலுடைய மதிப்பு மிகப்பெரியது. நீங்க அந்த புதையலை எடுத்து வச்சுக்கோங்க, இடத்தை எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அந்த ஹசீனா அம்மாவும் எனக்கு எழுதி கொடுத்துருச்சு. அதற்கு பிறகும் இவங்களை விட்டு வச்சிருந்தோம்னா புதையல் கிடைக்கலையேங்கிற விரக்தியில அவங்க வெளியில சொல்லிடுவாங்கிறதுனால அந்த குடும்பத்தையே நான் அழிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அது போக வரிசையாக இதே மாதிரி புதையலை தேடி எடுத்து தர்றேன் அப்படின்னு மொத்தமாக 11 பேரை இந்த சத்யநாராயணா கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறான். இதை கேட்டு அங்கிருந்த போலீசார் மட்டுமல்ல, தெலுங்கானாவே ஆடி போயிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேஷத்தில் சுத்திக்கிட்டு இருந்த சீரியல் கில்லரான இந்த சத்யநாராயணாவை பிடிச்சு இப்பொழுது உள்ள தள்ளி இருக்கிறாங்க நண்பர்களே. இவன் இந்த 11 பேரை தான் கொண்டானா, இதற்கு மேலும் கொலைகளை செய்திருக்கிறானா அப்படின்னு போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்கு நண்பர்களே. இதனுடைய அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.